ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு பார்த்தேன்னா, நான் வந்து அண்மையில் நான் மும்பையில் வந்து ஹோட்டல் தாஜ்க்கு போயிருந்தேங்க. தாஜ் எல்லாத்துக்குமே தெரியும். இவர் டாட்டாவோட நிறுவனம். அது வந்து எதுக்காக கட்டினாங்கங்கிற ஒரு வரலாறு பார்த்தீங்கன்னா, பெரியவர் டாட்டா வந்து ஒரு தடவை யூரோப்பில் பயணம் போகும்போது, ஐரோப்பாவில் பயணம் பண்ணும்போது, அங்கே ஒரு இடத்துல போய் உள்ளே போகலான்னு போகும்போது இங்கே இந்தியர்களும் நாய்களும் வந்து உள்ளே அனுமதிக்கப்படாதுங்கிற போர்டை பார்த்துட்டு அதில் அந்த கோவத்தில் வந்து நான் இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவில் யார் வந்தாலும் இந்த ஹோட்டலில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் தாஜை கட்டி இந்தியர்களுக்குன்னு ஒரு பெருமையை சேர்த்தவர் அவர். அந்த தாஜ் நிறுவனங்கிறது உண்மையிலேயே வந்து இந்தியர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் உலக லெவலில் அது நமக்கு ஒரு பெருமையும் அந்தஸ்தும் கொடுத்துருக்குங்க. இப்போ நான் இங்கே லண்டனில் வேலை பார்க்கும்போதும் கூட இங்கே ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து டாட்டா நிறுவனம் வாங்குது அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. போச்சு இல்லை ஒரு விமர்சனம் பண்ணாங்க. எதுக்கு ஆங்கில வார்த்தையை சொல்லிட்டு விமர்சனம் பண்ணும்போது எப்படின்னா, இது வந்து இனி வந்து எல்லா வேலையும் போயிடும், இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கும்போது அந்த ஜாகுவாருங்கிற நிறுவனத்தை ஒரே அடியாக திருப்பி அது வந்து அங்கே இருக்கிற லண்டன் மக்கள் இல்லை யுனைடெட் கிங்டமில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இந்த ஜாப்ஸ் மட்டும் இல்லாமல் வேலைகள் வந்து நிறைய அவர் உருவாக்குனார். உலக அளவில் இந்தியர்களுக்குன்னு ஒரு தனி பெருமை வந்துச்சு. அப்போ கூட நான் வந்து ஒரு தமாஷா சொன்னேன் என்னோடய வெள்ளைக்கார நண்பர்கிட்ட, இந்தியாவுக்கும் கூட ஒரு கார் கம்பெனி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட கேட்க போகும்போது ஓங்கி ஒரு அற விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் சொன்னாப்புல. நான் வந்து அந்த மாதிரி ஒரு தருணம் வந்தது. இப்போ எங்கேயோ இருந்து எங்கேயோ போய் எப்படியோ இழுத்து உடச்சிட்ருக்கேன். ஆனால் எது சொல்ல வந்தேன்னா, அந்த தாஜ் ஹோட்டல் வந்து 2008 ரொம்பவே அடித்து நொறுக்கி எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சுங்க. அது உங்கள் எல்லோரும் டிவியில் பார்த்துருப்பீங்க. இருக்கிற ஊழியர்களை வந்து அவங்க உயிரை கொடுத்து காப்பாற்றி அங்கே இருக்கிற ஹோட்டலில் இருக்கிற கெஸ்ட்டுகளையெல்லாம் அவங்க உயிரை கொடுத்து அவங்கள காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தாங்க. ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ரெஸ்பான்ஸுங்க, அதுக்கு எப்படி ரட்டன் டாட்டா வந்து அதுக்கு தகுந்த அப்படி அவர் பதில் கொடுத்தாருன்னா, அடுத்த கொஞ்ச நாளைக்கு எந்த மீட்டிங்கும் அவர் வச்சுக்கல. எங்கெங்கெல்லாம் வந்து அவரோட இறுதி சடங்கு இருக்கோ அத்தனை ஊழியர்களோட இறுதி சடங்குக்கும் போனார். அதை முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க போகும்போது, இல்லை அவருக்குன்ட்டு அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகும்போது, அந்த டாட்டா நிறுவனத்தில் அந்த 2008 அந்த இதில் தீவிரவாதிகளோட தாக்குதல்னால் உயிரிழந்த அத்தனை பேர்த்தோட குடும்பத்துலேயும் அவங்களோட மனைவியோ இல்லை அவங்க மகனோ இல்லை அவங்க அப்பாவோ இல்லை அவங்க புருஷன்மாரோ எல்லோரும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வேலை, அவங்க எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் அவங்க அங்கே வேலை செய்யலாம். அவங்களுக்கு யாருக்கும் அந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க குழந்தைகளோட அத்தனை பொருளுதவி, அந்த அவங்களுக்கு வேணுங்கிற படிப்பு, அவங்க +2 முடிக்கிற வரைக்கும் என்னென்ன தேவையோ யூனிஃபார்மு, புஸ்தகங்க, அது மாதிரியெல்லாம் வந்து அவர் உடனே வந்து சேங்ஷன் பண்ணிட்டார். இல்லை எல்லாருக்கும் வந்து அது கொடுக்கணுன்ட்டு உத்தரவு பிறப்பிச்சிட்டார். அதுக்கு போக அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உலகத்தில் எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் போய் இல்லை எந்த பல்கலைக்கழகத்தில் வேணாலும் படிக்கலான்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டார். அது வந்து ஃபுல்லாக டாட்டா குடும்பமே ஏற்றுக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் டாட்டா நிறுவனத்தில் வேலை வேணும்னா உடனே வேலை. அவங்க குடும்பத்தாருக்கு வந்து வீடு, சாப்பாடு எல்லாமே டாட்டா நிறுவனம் ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காரு எல்லாமே கொடுத்துட்டு ஒரு இதில் மீட்டிங்கில் வந்து கேட்டாராமா, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, எதாவது விட்டுட்டோமா, இல்லை உன்னியும் மேலுக்கும் எதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது மாதிரி வந்து நீங்கள் எந்த நிறுவனமுமே வரமாட்டாங்கங்க. நீங்கள் எதாவது உலகத்தில் ஒரு நிறுவனம் சொல்லுங்கள் இது மாதிரி உட்காந்து இவ்வளோ தூரம் பார்த்துக்கிறதுக்கு. அப்போ அந்த தாஜ் ஹோட்டலை வந்து எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அப்போது இந்த 2008 அப்புறம் அதோட இது எங்கே அப்படி அதோட நிலைமை என்ன அப்படிங்கிறது பார்க்குறக்கு உள்ளே போனால் கூட்டம் பார்க்கணுங்களே அப்பா, அந்த மாதிரி கூட்டத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. உள்ளுக்குள்ளார அந்த வரவேற்பே வந்து ஒரு அன்பான வரவேற்பு தான். எல்லோரும் கை கூப்பி உள்ளே வாங்கன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெருநாய்க்கள் படுத்துகிட்டு இருந்தது 1 2.
படுத்து தூங்கிட்டு இருந்தது. அதுக்குண்டான மரியாதை அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது இவர் ரத்தன் டாட்டாவோட பெருந்தன்மை. அதே மாதிரி அங்கே இருக்கிற பெரிய பெரிய விருந்தாளிகள், ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள் யாருமே வந்து அதை பற்றி பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் சுழிச்சிக்கல. எல்லாம் மகிழ்ச்சியாக குதூகலமாக கூடிட்டு நல்லா பேசிட்டு போனாங்க. உள்ளுக்குள்ளார தாஜுக்குள்ளார போனீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, நீங்கள் உலகத்தில் எந்த தாஜ் ஹோட்டலுக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் அவங்க வந்து உள்ளே வடிவமைச்சிருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா அதே வாசம், அந்த பூக்களோட அலங்காரங்கள் எல்லாம். அப்புறம் அங்கே நிறைய இது இருந்ததுங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வகைகள், சைனீஸ் வகைகள், ஜாப்பனீஸ் வகைகள்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒவ்வொரு கார்னரில் இல்லை ஒவ்வொரு மூலை முடுக்கில் அவங்க வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றிலையும் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவங்க உங்கள் நம்பர் எடுத்துகிட்டு முகத்தை சுளிக்காமல் நீங்கள் எப்போ வரணுங்கிறதும் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ உள்ளே போய் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டாலும் ஒரு ராஜ உபசரிப்பு, வேணுங்கிற சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டிப்ஸ் கொடுக்குற மாதிரி வந்தாலும் அவங்க வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் வெளியே வந்துட்டு திருப்பி ஏர்போர்ட்டுக்கு போனோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப டயர்டாக இருந்தேன். எப்படி கூப்பிட்றது, என்ன கேட்குறதுன்னு தெரியல. அங்கே உள்ளுக்குள்ளார இருக்கிறவர் அதை பார்த்துட்டு அங்கே வேலை செய்கிற ஊழியர் கூடவே நடந்து வந்தார். அவரே ஃபோன் பண்ணி எனக்கு இங்கேருந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்கே அந்த டாக்ஸி வர வரைக்கும் அவரே வெயிட் பண்ணி இல்லை அவரே காத்திருந்து என்னை அதில் ஏற்றி வழி அனுப்பிச்சி வச்சார். அப்போ வந்து எனக்கு ஒரு இந்த தேசத்தில் பிறந்த ஒரு பெருமை கிடச்சிது. நான் இப்போ என்ன தான் வெளிநாட்டுக்கு வந்து இந்த நாட்டிலேயே உட்காந்து சுற்றிட்டு இருந்தாலும் அந்த இந்தியா அதில் ஒரு பெருமை, அப்புறம் நமக்குன்னு ஒரு அங்கீகாரங்க அப்படி கிடைக்கிறதுக்கு டாட்டா நிறுவனம் உண்மையிலே நம்ம வந்து தலை வணங்கணும். வெளியே வந்து நம்மளால் போய் இங்கிலாந்துலேயே போய் பார்த்தீங்கன்னா, உன்னோட டீ நிறுவனம் எங்களுக்கு தான், உன்னோட ஸ்டீல் நிறுவனம் எங்களுக்கு தான், உன்னோட கார் நிறுவனமும் எங்களுக்கு தான் அப்படிங்கிறது இப்படியெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மரியாதையை வந்து நம்மளால் எடுத்து வைக்கக்கூடிய முடியுதுன்னா உண்மையிலேயே டாட்டா நிறுவனத்துக்கு தாங்க நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், பாராட்டு சொல்லணும். எங்கேங்க ஸ்ரீலங்காவை எடுத்துக்குவாங்க, பாகிஸ்தான் எடுத்துக்குவாங்க, இல்லை ஏமன் மாதிரி நாடுகள்லாம் எடுத்துக்குவாங்க. என்ன மரியாதை இருக்குது சொல்லுங்கள்? சொல்லலாம் நாங்கள் நல்லவங்க, அது இதுன்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு பெருமை, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் எதுவும் இல்லாட்டி வெளியே போனால் நமக்கு அதுக்கு உண்டான மரியாதையெல்லாம் இருக்க போகிறது இல்லைங்க. அன்றைக்கி ஃபோர்டுக்கார அவமானப்படுத்தலைன்னா இன்றைக்கி வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் கிடச்சிருக்காது. அன்றைக்கி ஐரோப்பாவில் வந்து அவங்க ஹோட்டலில் இந்தியர்களும் நாய்களும் வர்றதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி நமக்கு இது மாதிரி ஒரு ஐகானிக் தாஜ் கிடச்சிருக்காது. என்றைக்குமே வந்து நம்மளை அவமானப்படுத்துகிறவங்கள அவங்களோட 2 மடங்காக வந்து காமிக்கணும் அப்படிங்கிறது டாட்டா நிறுவனம் ஒரு எடுத்துக்காட்டு. நல்ல வழிமுறை, திறமை வாய்ந்த வணிகம் செய்கிற ஒரு யுக்தி, அப்புறம் அதுக்கு தகுந்த அறிவுள்ள ஆட்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தினா எப்பேற்பட்ட நிறுவனமாக வர முடியுங்கிறது டாட்டா நிறுவனம் ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு என்னமோ இந்த இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேங்க. நன்றி கேட்டதுக்கு.